இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து யூனிவர்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கோ அதே அளவுக்கு பயங்கர கியூரியாசிட்டியை கூடிய வந்து நம்ம கிளப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி அப்படிங்கிறதும். ஜென்ரலி வந்து நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பெட்ரோல் காரா இல்லை டீசல் காரா, இது வந்து நம்ம வந்து சிஎன்ஜி அட்டாச் பண்ணுறோமா, இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கார் வந்து அதோட ஆப்டிமலாக வந்து ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எந்த மாதிரியான ஃபியூவல் போட்டு அவன் செம்மையாக ரன் பண்ணுவான், எப்பப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது, எந்த மாதிரியான ரெகுலர் செக்அப்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஜென்ரலி ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போவோம். அவங்க வந்து எந்தெந்த ஃபுட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், பேலியோ டயட்டா இல்லை வந்து ப்ரோட்டீன் டயட்டா ஜென்ரலி, இல்லை எந்த மாதிரி டயட் நம்ம எடுத்துக்கிட்டா வந்து வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஒர்க் அவுட் செஷன் சொல்லுவாங்க. இல்லை அதையும் தானும் லைஃப் ஸ்டைலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சயின்ஸாக பார்க்கும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இதோட பை ப்ராடக்ட். ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து ஆப்டிமலாக வச்சுக்கணும் அப்படின்னா பை ப்ராடக்டாக வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். வெயிட் லாஸை தாண்டி இந்த ஃபேட் லாஸ் அப்படிங்கிற விஷயம் தான் நடக்கணும். ஏன்னா வெயிட் லாஸுங்கும் போது நம்ம மசிலோட வெயிட் வந்து கம்மியாகலாம், இல்லை வந்து போன் டென்சிட்டி கம்மியாகலாம். இதெல்லாம் கம்மியானாலும் வந்து வெயிட் லாஸ் தான். ஒரு பர்சனுடைய பிஎம்ஐ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹைட் பை வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெயிட் வந்து ஃபேட்டோட வெயிட்டா இல்லை உங்களோட போன் டென்சிட்டியா எதோட வெயிட் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்மளோட மசிலை லூஸ் பண்ணாலோ இல்லை நம்ம போனை வந்து நம்ம லூஸ் பண்ணாலோ போன் டென்சிட்டியை நம்ம லூஸ் பண்ணாலோ சீக்கிரமாக வந்து ஏஜிங் அப்படின்னு நடக்கும். ஸோ என்னதான் ஒல்லி ஆனாலுமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஏஜிங் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா லாங்கர் ரன்ல போன் வீக்காக நம்ம ஏஞ்சி நடக்கிறதுக்கே கூட கஷ்டமாயிடும். பட் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு வெயிட் லாஸும் வேணும், எஸ்பெஷலி வந்து ஃபேட் லாஸும் நடக்கணும் அப்படின்னா என்டையர் டேல நம்ம பாடியை நம்ம எப்படி பார்த்துக்கணும், லாங்கர் ரன்ல நம்ம பாடிக்கு என்ன தேவைப்படுது. ருஜிதா திவேக்கர் அப்படிங்கிற இவங்களுடைய வீடியோஸ் நான் முதல்ல வந்து பார்க்க ஆரம்பித்தேன் இன்ஸ்டாகிராம், யூடியூப். பட் வந்து அவங்க நிறைய ஹிந்தி யூஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்களோட புக்ஸ்லையுமே நிறைய ஹிந்தி ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் எல்லாத்தையுமே தாண்டி வெயிட் லாஸை, முக்கியமாக ஃபேட் லாஸை வந்து ஒரு சயின்ஸாக ஈஸியாக நமக்காக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டயட்டுன்னு இவங்க எது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குன்னு ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும். அது சம்மந்தமான பாக்டீரியா இருக்கும். அப்படிங்கும்போது இவங்களோட டயட் இவங்களுக்கு மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மணாலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுற டயட் இங்கே மதுரையில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் உங்கள் ஜெனட்டிக்ஸை வச்சு டயட் இருக்கணும். காலங்காலமாக நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை நம்ம கண்டினியூஸாக சாப்பிடணும். இன்னொன்று நம்ம எந்த டயட் எடுத்தாலும் லைஃப் லாங் நம்ம அதை கேரி ஆன் பண்ண முடியும் அப்படின்னா தான் அந்த டயட் ப்ராப்பரான டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க கம்ப்ளீட்லி வந்து மித் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கப் ரைஸ் சாப்பிடணும் இல்லை ஒரு கப்பில் வெஜிடபிள் சாப்பிடணும், இவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணுங்கிறது ஒரு எக்ஸ் ஆர் ஒய் சொல்லக்கூடாது. உங்கள் பாடிக்கு எவ்வளோ ஃபுட் வேணும், அது எந்த டயத்தில் நீங்கள் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிட்டா உங்களால் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்க முடியுது, எவ்வளோ சாப்பிட்டா நீங்கள் வெயிட் போடாமல் இருக்க முடியுது, இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியணும். உங்களுக்கு தான் உங்கள் பாடியை பற்றி பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஒரு சில நாளில் பயங்கர ஆக்டிவாக இருப்போம், ஒரு சில நாள் லேசியான ஒரு டேவாக இருக்கலாம். ஸோ ஆக்டிவாக இருக்க அன்றைக்கி நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அதுவே வந்து லேசியாக இருக்க அன்றைக்கி நிறைய ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சயின்ஸ் பற்றி தான் நீங்கள் நிறைய தெரிஞ்சு போகிறோம். ருஜிதா திவேக்கருடைய டோன்ட் லூஸ் அவுட் ஒர்க் அவுட் அப்படிங்கிற புக் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஸோ வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து 0 to 10 அப்படின்னு எடுக்கிறாங்க. 0ங்கிறது நம்மளோட ஸ்லீப்பிங் அண்ட் ரெஸ்ட் பீரியட், 1 to 2ங்கிறது நம்ம மூச்சு விடுறது, நம்மளோட இன்டர்னல் ஆர்கான்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது, ஒரு 3 to 4 அப்படிங்கிறது ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம திங்கிங்காக இருக்கலாம், நடந்து போகிறதா இருக்கலாம், கையை தூக்கிறதா இருக்கலாம், உட்காந்து இருக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 and 6 போகும்போது ஏஞ்சி நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸோட பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அதையும் தாண்டி ஒரு 7 and 8ங்கிறது நம்ம ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ், சைக்கிளிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம். இதெல்லாம் 9 and 10 அவங்க சொல்கிறது வந்து இந்த அத்லீட்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 0 to 8 இது எல்லாமே ஒரு பர்சன் பண்ணால் தான் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு வந்து படித்தேன். ஸோ அது எனக்கு செம்மையாக இருந்தது. ஏன்னா ஒரு சில நாளில் வந்து நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, ஒரு ஜிம்முக்கு போகும்போதோ இல்லை ஒரு ரன்னிங் போகும்போதோ, அப்பாடா இன்னைக்கான ஒர்க் அவுட் நம்ம முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பனிக்குட்டி மாதிரி ஒரே கவுச்சில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட்டி குட்டி விஷயத்துக்கு குனிஞ்சு நிமிர்றது, இல்லை பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, நீங்கள் யோசிக்கிறது, ஏன் நீங்கள் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகுது இல்லை, இது எல்லாமே வந்து கேலரி பர்னிங் ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே இருந்தால் தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் அவங்க நிறைய டயட்டை பற்றி பேசிக்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டும் வந்து நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேட் பர்னிங்க்கு எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ ரூல் நம்பர் 1 இதில் என்ன அப்படின்னா, வேக்கிங் அப் ஏர்லி.
காலையில் எழுந்தோடனே அதுவும் சன்ரைஸோட நம்மளோட சர்க்காடியன் ரிதம் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால மார்னிங் நீங்கள் சும்மா உட்காந்தாலே அவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. ஸோ அவ்வளோ கேலரிஸ் அப்போ வந்து ஈஸியாக பேர்ன் ஆகும் அப்படிங்கும்போது உங்கள் மெட்டபாலிக் ரேட் வந்து காலையில் ஹையாக இருக்கும்போது நிறைய பிரேக்ஃபாஸ்ட் செம்ம நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஏஜிங்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் வந்து அது ஸ்லோவாக ப்ராப்பராக ஹெல்தியாக ஏஜிங் நடக்கிறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேட் பர்னிங்க்கும் மார்னிங் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போது நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் அதை பிரேக் பண்ணுவான், கொடுக்கல அப்படின்னா அவன் மசிலை பிரேக் பண்ணுவான். ஸோ அவன் எதை பிரேக் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு தப்பான விஷயம், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட், பட் ஏன் சொன்னேன் யாருமே பேசாத அந்த டயத்தில் ஒரு காஃபி போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மை கைண்ட் ஆஃப் மார்னிங்காக பல வருஷமாக இருந்தது. பட் இந்த புக்கை பார்த்து நான் சேஞ்ச் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறபடி எழுந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மீலை 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதே கஷ்டம் அப்படிங்கிறனால ஷீ சேயிங் ஃபர்ஸ்ட் மீலை ஏதாவது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஃப்ரூட்டை வந்து சாப் பண்ணி சாப்பிட்றது, ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அது ஏன் அதுக்கான சயின்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. பட் அது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது. அண்ட் இப்போ மட்டும் இல்லை, ஒரு டேயில் நீங்கள் எப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதை சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு மாத்திர மாதிரி சாப்பிடாம அதை தனியாக ஒரு மீலாக சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரம் எழுந்துக்கணும், ஏன் சொன்னேன் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீல் குட்டி மீலாவது இருக்கணும். ஒருவேளை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க, எனக்கு அது பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீல் 1 கூட விட்டுருங்க, அந்த பழம் சாப்பிட்றது கூட விட்டுருங்க. ஆனால் இந்த மீல் 2 அந்த ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, தட்ஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய சீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஓட்ஸ்லாம் இருக்குது, அதை ஜஸ்ட் மில்கில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை கர்டில் மிக்ஸ் பண்ணியோ எதில் மிக்ஸ் பண்ணினாலும் அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்கள் மீலுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்விக்கியில் சர்ச் பண்ணால் கூட நல்ல ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் சில்லி கோபி, இல்லைனா வந்து நல்லா பெப்பர் சிக்கன் வித் பட்டர் நான், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்போது நம்ம பார்க்கும்போது அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இதில் இருக்கும். பட் நமக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம், இட்லி தோசை அது இதுன்னு எதுலையா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணும். ஆனால் நம்மளால் ரைஸ் பர்சன் நிறைய ரைஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது குறைக்கிறது கஷ்டம். ஆனால் இதை குறைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிட் மீல்லாம் இருக்கு இல்லையா, 2 hours ஒன்ஸில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அது உங்கள் வயிற்று ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா லஞ்சில் போய் டொயின்னு நம்ம பாஞ்சு சாப்பிட மாட்டோம், ஃபுல் மீல்ஸ் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நிறைய சாப்பிட்டா வெயிட் ஜாஸ்தியாக தானே போடணும், கம்மியாக சாப்பிட்டா தானே கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத தாண்டி எப்போ சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, இதெல்லாம் தான் பயங்கர இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுட்டை எப்படி சாப்பிடணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ முதல்ல நம்ம அதை எப்படி சாப்பிடணும். முக்கியமான பாயிண்ட் வந்து ஏன் சம்மணங்கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டொமக்கு இருக்குமா, அப்படி இருக்கும்போது அது சீக்கிரமாக டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 2 hours ஒன்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை சாப்பிட்றோமா, ஸோ அதை பிரேக் பண்ணி நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிறதுனால இன் அ வே யூஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட் மாதிரி சாப்பிட்டு உங்கள் பாடிக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவன் அதில் கேலரி பர்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து இறங்குறான். அப்போ நிறைய சாப்பிட்டா அவன் நிறைய நேரம் அதில் தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலி நம்ம பயங்கரமாக ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வருது. அது ஏன் அப்படின்னா அவன் ஃபுல் அந்த ஃபுட்டை பிரேக் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிடுறதுனால அவனால் வந்து வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக ஃபுட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு அதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. தின்னுகிட்டே இருக்கோமே, அப்போ எப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். பட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும், அது ப்ராப்பராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா அந்த வேர் அண்ட் டயர்லாம் நம்ம மசிலில் இருக்கும், ஸோ அந்த டிஷ்யூஸில் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் ஒர்க் அவுட் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் நாட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அதுக்கு ப்ராப்பரான ஃபுட் கொடுக்கல அப்படின்னா நம்ம பாடி வந்து மசிலை பிரேக் டவுன் பண்ணிலாம் வந்து அந்த வேர் அண்ட் டயர் ஆரம்பிச்சிருவா. எகெயின் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த புக்கை தான் எடுத்து படிக்கணும். அப்போ என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த புக்கு தான் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஸோ ஒர்க் அவுட் தனியாக அவங்க புக்கை எழுதியிருக்காங்க அண்ட் வந்து டயட்டுக்கு தனியாக எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து 12 week ஃபிட்னஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு தெர் இஸ் another புக். அது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ப்ரெக்னென்சி வந்து நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு என்ன புக் படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட புக் சஜஷன் இல்லை. ஸோ அதனால் அந்த புக் நான் இன்னும் ஆரம்பிக்கல. பட் அதையும் வந்து அவங்க புக்காக எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ப்ராபப்ளி நிறைய செலிபிரிட்டிஸ் பாலிவுட்டில் வந்து இவங்களோட சஜஷன் கேட்டு, முக்கியமாக வந்து அம்பானி ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து இவங்களோட சஜஷனை கேட்டு அவங்களோட ஃபுட் பேட்டர்ன்ஸை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா ஐம் ஷூர் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இட் இஸ் மோர் தென் அண்டர்ஸ்டாண்டபிள்
அவைலபிள். தட் ஒரு என்ன நம்ம சாப்பிட்றோமோ ஒவ்வொரு மீலையும் வந்து என்ன கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம உள்ளே கொடுக்குறோங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா வில் ஆப்வியஸ்லி ஃபீல் பெட்டர் தான் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி சாப்பிட்றவங்களா இருக்கலாம், இல்லை வந்து சமைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை யூர் டேக்கிங் கேர் ஆஃப் அ பேபியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது சின்ன வயசில் அவங்களுக்கு பயங்கரமான நியூட்ரியன்ட் அப்சர்ப்ஷன்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம், இப்போ இருந்தே குட் ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் லூஸ் யுவர் வெயிட் அப்படிங்கிற இந்த புக் ருஜிதா திவேகர் எழுதிய இந்த புக்கை வந்து நீங்கள் கீழே இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணி அழகாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மீலும் என்ஜாய் பண்ணி செம்மையாக சாப்பிடுங்க. ஓகே, இதே மாதிரி ஹெல்த்தாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஷனாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா புக்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குட் ரீட்ஸ் தான் ஒரு செம்மையான ஆப்ஷன். குட் ரீட்ஸில் வந்து நானும் இருக்கேன், இந்த புக்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த மாதிரி பல புக் ரிவ்யூஸை வந்து நீங்கள் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதே மாதிரி மற்ற புக் அப்டேட்ஸ்க்கு இல்லை வந்து வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RJ Ananthi @thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். ஆனால் இப்படி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடையும் வந்து மைண்டில் வச்சு சாப்பிடணும்னா பயங்கர டென்ஷனாக இருக்காது? ஆனால் அதுக்கு தான் வந்து ருஜிதா திவேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம சாப்பிட்றது வந்து வாழ்கிறதுக்காக, வாழ்க்கையை வந்து முழுசாக வாழணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் இதை பற்றிலாம் யோசிக்காமல் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதை ரசித்து ருசிச்சு அப்படின்னு சாப்பிட சொல்கிறாங்க.